வணக்கம். நெறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? அந்த மாதிரி கேட்பாங்க. எதுக்குன்னா, உண்மையான ஜோதிடர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஜாதகம் குடுப்பீங்க. இங்க லக்னம்னு ஒரு இருக்கு. அது இந்த லக்னம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் சரியா இல்லைன்னா லக்னம் சேஞ்ச் ஆயிடும். ராசி ஒரே ராசியில நெறைய பேர் பொறந்திருப்பாங்க. அது சரியாகாது. ஆனா லக்னம் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. நீங்க குடுத்திருக்கிற டைம் வச்சு உங்க ஜாதகம் சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற அந்த பர்த் டைம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். பாஸ்ட்ல நடந்திருக்கிற ஈவெண்ட்ஸை சொல்லி அது மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் நாம ஜாதகத்தை ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? நெறைய பேர் நெறைய அஸ்ட்ராலஜர்ஸ் அவருக்கு இது தெரியாது. அவர் இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா எத்தனை பேரோட ஜாதகம் கொடுத்தாலும் கூட அவர் 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ்ல சொல்லிடுவாங்க. அது நீங்க நம்பக்கூடாது. ஒரு ஹாரோஸ்கோப் மேல நம்ம ஒர்க் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நெறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்கன்னு கேட்பாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னம் சரியா இருக்கா நீங்க கொடுத்துருக்கிற பர்த் டைமுக்கு மேட்ச் ஆகுது அது நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். செகண்ட் அங்க இருக்கிற ராசியிலிருந்து பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் சந்திர லக்னம், சூரியன் எல்லா இடத்துல இருந்து நான் ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக நான் பார்க்குறேன். பார்த்ததுக்கு அப்புறம் கை ரேகையில இருக்கிற லைன்ஸ் அந்த இவெண்ட்டை இண்டிகேட் பண்ணுதா அதை நான் பார்க்குறேன். இங்க சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. பிரஸ்னம் பார்க்குறேன். இந்த ஹோராரி அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க. பிரஸ்னத்துல நான் ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இவெண்ட் கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சயின்டிஃபிக்காக போகிறேன். அதுக்கப்புறம் இதுல வெறும் நான் விம்சோத்தர தசை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். சரதசா, யோகின் தசா, இந்த மாதிரி தசா பீரியட் எல்லாமே நான் அப்ளை பண்றேன். இது புரோத் பராசரா ஓரசாஸ்திரத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அது 100% கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். சிம்ம ராசி 2026 மார்ச் 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம நெகட்டிவே பார்த்துக்கலாம். ஸோ நெகட்டிவ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லக்னத்துல இருக்கிற கேது நிறைய பேருக்கு இந்த உடம்பு பிரச்சனை, ஹெட்ஏக், மைக்ரேன் மாதிரி பிரச்சனை கொடுக்குற சான்சஸ் இருக்கு. ஜாக்கிரதை இருங்க. ஒருவேளை உங்க ஜாதகத்துல கேது சந்திரனோட சேர்ந்து இருந்தா உங்களுக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கும். ரொம்ப ஒரு ஓவர் திங்கிங் மாதிரி, பயப்படுறது, எல்லாருக்குமே இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஜாகிரதை இருங்க. கேதுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் கணபதி. ஸோ நீங்க கணபதி கோவிலுக்கு போகலாம். கேதுவோடு ஒரு பீஜ மந்திரத்தை நீங்க ரெகுலரா சொல்லலாம். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அந்த கேது தசை நடந்துட்டு இருந்தா நீங்க அந்த கேது ஜபம் பண்ண ரொம்ப நல்லது. நீங்க எங்கேயோ போக வேணாம். நீங்களே அந்த ஜபத்தை, அந்த மந்திரத்தை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்க ரெகுலரா நீங்க கேட்கலாம், சொல்லலாம். ரொம்ப நல்லது. 2வது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, திருமண வாழ்க்கையில பிரச்சனை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரச்சனை வரலாம். அடிக்கடி சண்டைகள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். இது எல்லாமே இருக்கு. சில பேருக்கு இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட போகலாம். ஜாகிரதை இருங்க. அதுக்கப்புறம் அஷ்டம பாவத்தில் இருக்கிற கேது, சனி கிரகத்தினால நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் ஏற்படும். ஸோ ப்ராப்பர்ட்டி என்ன, பூர்வீக சொத்தா இருக்கலாம், நீங்க வாங்கியிருக்கிற லேண்டா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை அது அதிகமாகிற சான்சஸ், அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிற சான்சஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருங்க. ரொம்ப யோசிச்சு நீங்க முடிவு எடுத்துக்கணும். எப்படின்னா, ஒரு சில டைம்ல நம்ம எடுத்துக்கிற முடிவு ஃபியூச்சர்ல நிறைய பிரச்சனைகளை அதை சரி பண்ணும். ஸோ அதனால ரொம்ப ஜாகிரதையா இருங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவா நம்ம பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது, மெமரி பவர் நல்லா இருக்கும். புதுசான கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கவருக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் யார் யார் கவர்மெண்ட் ஜாப் தேடுறீங்களோ, எக்ஸாம் எழுத போறீங்களோ, அவர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சில பேர் எப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த புதுசான பிஸ்னஸ்ல இனிஷியலா ரொம்ப சக்சஸ் கிடைக்கும் அவருக்கு. சிம்ம ராசியில பிறந்தவருக்கு சதுர்த்த பாவம் கூட ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், லேண்டா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வாங்குற யோகம் அதிகமாகவே
இருக்கு. ஆனா செவ்வாய் வந்து கட்டியிருக்கிற வீடு பத்தி தான் அதிகமா சொல்லும். அதிகமா அது அந்த நேச்சரே அப்படி இருக்கு. அந்த பிளானெட் வந்து 4th ஹவுஸ் ரூல் பண்றதுனால கட்டியிருக்கிற வீடே வாங்குற சான்சஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கு. இது வந்து சிம்ம ராசியில பிறந்தவருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிம்ம ராசியில பிறந்தவருக்கு வந்து கல்யாணம், திருமணம் கூட டிலே ஆகிற சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஜாப் பத்தி பார்த்தா ஜாப் கரியர்ல ரொம்ப சக்சஸ் இருக்கு. புதுசான ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. ஜாப் தேடி இருந்தா இன்டர்வியூ கொடுத்திருந்தா அங்க இவங்க கூட உங்களுக்கு பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் சிம்ம ராசி பத்தி.